வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் நைட்டு டின்னருக்கு நான் மைதா மாவு தோசை செய்ய போகிறேன். அதுக்கு தொட்டுக்க ஒரு கொட்ஸு வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த கொட்ஸுக்கு பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதாவது சின்ன சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 தக்காளி. புளி இல்லாமல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதனால் தக்காளி கூட 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 5 கத்திரிக்காவை எடுத்து கழுவி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம சோம்பு, பச்சை மிளகா இதெல்லாம் ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம். எல்லாமே தாளிச்சாச்சு. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இதோட 4 பல்லு பூண்டும் தோலோடு இடித்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பருப்பும் கிடையாது, புளி தண்ணியும் கிடையாதுங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 பேர்த்துக்கு இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன். அதனால் 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டேன், 3 பச்சை மிளகா போட்டுட்டேன், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கிறேன். குக்கர் மூடி போட்டுட்டேங்க. நல்லா 3 விசில் டு 4 விசில் வச்சு காய்கறியை குழசலாக வேக விட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இந்த டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றின்ட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். 3 விசில் விட்டாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். குக்கர் மூடி திறந்தாச்சுங்க. 3 சத்தம் விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து கரண்டியால் நல்லா இதை கலக்கி விட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம். மேலாக கருவேப்பிலை போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கணும். ஊற்றினீங்கன்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ கருவேப்பிலை பெருங்காயம் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இது 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இதை போட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நம்ம கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். மாவு விட்டுட்டு நல்ல ஒரு கொதி விட்டுக்கணுங்க. கொதி விட்டு கருவேப்பிலை தூவி மேலாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றி விட்டுருங்க. நெய் ஊற்றி விட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான சாம்பார் ரெடி. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.